Yea, as for me and my house, we will serve the Lord. Joshua 24:15. A. Abide and meet John 15:4. B. Be strong and courageous. Joshua 1:9. C. Children, obey your parents. Thank you. Delight yourself in the Lord. Psalm 37:4. E. Enter courage into thanksgiving. Thank you. F. Forgive us our trespasses. Matthew 6:12. G. Give thanks to the Lord. 1 Chronicles chapter 16 verse 8. H. Honor of your father and your mother. I have hidden your words in my heart. Psalm 119:11. J. Jesus Christ is the same yesterday, today and forever. Thank you. K. Keep my commands and live. Proverbs 7:2. Thank you. L. Love one another. Thank you. M. My grace is sufficient for you. 2 Corinthians 12:9. Thank you. L. Nothing can separate us from God. O. Oh Lord, my God, I will give you thanks forever. P. Pray without ceasing. Give thanks to the Lord in all circumstances. 1 Thessalonians 5:17. Q. Quench not the spirit. R. Rejoice in the Lord always. Philippians 4:4. Thank you. Seek the Lord and live. Amos 5:6. Thank you. T. Trust in the Lord with all your heart. Proverbs 3:5. Thank you. U. Unto us son is give you. Thank you. V. Victory rests with the Lord. Thank you. W. When I am afraid, I will trust in you. Psalms 56 verse 3. X. Exalt in the Lord our God and worship at his holy mountain. Psalms 99 verse 9. Thank you. Y. Your word is a lamp to my feet. Z. Zion hears and rejoices. Hallelujah. Hallelujah. Yesu பிறந்தாலே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாலே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாலே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாலே மகிழ்ந்து பாடிடுவோம். போகிட ரட்சக பிறந்தாரே சாப்பிக்க நீக்கிட நித்திர பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. தூதர்கள் பாடிட சாசுகள் தொழுடிட மீட்பர்கள் வணங்கிங்க அற்புதம் நடிடிட நீரிலின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடுகிறோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே.
இரட்சக பிறந்தாரே சபைக்கு நீக்கிட நித்திருப்பினாரே ஹalleluya 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 ஹalleluya. உன்னைத்தான் கேட்கிறேன் மனம் மாற மாட்டாயா மனம் மாற மாட்டாயா காடும் வீடும் நிலமும் எனக்கு போதும் என்று சொன்னால் ஆவி உன்னை விட்டு போகும் போகும் அழியாதொன்று உண்டு உன்னை காக்கவல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள் உன்னை காக்கவல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள் உன்னைத்தான் கேட்கிறேன் உன்னைத்தான் கேட்கிறேன் மனம் மாற மாட்டாயா மனம் மாற மாட்டாயா பட்டம் படிப்பு தகுதி உறவு யாவும் மாறி போகும் உலகம் உன்னை ஒதுக்கி தள்ளும் காலம் வந்து சேரும் பட்டம் படிப்பு தகுதி உறவு யாவும் மாறி போகும் உலகம் உன்னை ஒதுக்கி தள்ளும் காலம் வந்து சேரும் அன்று உணர்ந்து கொள்வாய் உண்மை என்னவென்று மாறும் உலகில் நிலைத்த ஒருவர் இயேசு ராஜன் என்று மாறும் உலகில் நிலைத்த ஒருவர் இயேசு ராஜன் என்று உன்னைத்தான் கேட்கிறேன் உன்னைத்தான் கேட்கிறேன் மனம் மாற மாட்டாயா மனம் மாற மாட்டாயா பாவம் செய்யும் போது மனதில் பயமே ஒன்றுமில்லை காலம் கடந்து நீதி வரும்போதோ நெஞ்சம் கலங்கும் பாவம் செய்யும் போது மனதில் பயமே ஒன்றுமில்லை காலம் கடந்து நீதி
He's the Savior of the world, and now we can call him friend. God sent his Son, he's the Savior of the world, and now we can call him friend. Jesus Savior, Jesus Savior, we will tell everyone. Jesus Savior, Jesus Savior, he's the Savior of the world, Savior of the world. God sent his Son, he's the Savior of the world, and now we can call him friend. God sent his Son, he's the Savior of the world, and now we can call him friend. Jesus Savior, Jesus Savior, we will tell everyone. Jesus Savior, Jesus Savior, he's the Savior of the world, Savior of the world, Savior of the world. பரமபிதாவானவர் நம்மேல் வைத்த மகா பெரிய அன்பின் மேலான அடையாளம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. நம்முடைய பரமபிதாவானவர் நம்மேல் வைத்த மகா பெரிய அன்பின் மேலான அடையாளம் நம்மை அவருடைய ஒரே பேரான குமாரனோ ஆகிய கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராய் வைத்தது. அது எப்படியெனில், பிதா நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் நம்மை பரலோகத்தின் உள்ளே பிரவேசிக்க சித்தம் கொண்டு தம் ஒரே குமாரனாகிய இயேசுவை மனித ரூபம் எடுத்து அவரை பாடு மரணத்துக்குட்படுத்தி இரத்தம் சிந்த வைத்து அந்த இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து அந்த ஜீவனாலே நமக்கு மீட்பை தந்தார். இதனாலே நமக்கு பரலோகம் திறக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஜீவனாலே மீட்கப்பட்ட நாம் பரலோகத்தில் பங்குள்ளவர்களானோம். இந்த வெளியேறப்பெற்ற பரலோக வாசலில் உட்பிரவேசிக்க முடியாதபடி இக்காலகட்டத்தின் சூழல் நம்மை எவ்விதத்தில் தடைப்படுத்துகிறது என்பதையும், வேதத்தை அறிந்தவர்களும் அதை கைக்கொள்ளாததின் நிமித்தம் இந்த நித்திய மீட்பை எவ்விதத்தில் தவற விடுகிறார்கள் என்பதையும் அழகாக உங்களுக்கு முன்பாக காட்சியாக கொண்டு வருகிறார்கள் நம் பிள்ளைகள். பரலோக வாசலுக்கு வரும் அனைத்து மனிதர்களின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். தாங்கள் நுழைவாயில் அண்டை வருவதற்கு பாத்திரவானா என்பதை தங்களை தாங்களே ஆராய்ந்து முன்னேறி வரும்படி அறிவிக்கப்படுகிறது. வழிவிடு வழிவிடு வழிவிடு. நீ எந்த ஊரு? நீ எந்த சபை? உனக்கு எவ்வளவு ஊழியக்காரங்களை தெரியும்? நீ எவ்வளவு காணிக்கை கொடுத்துருக்க? பெருசா எதுவும் இருக்காது போல இருக்கே. வழிவிடு வழிவிடு வழிவிடு. எவ்வளவு நேரம் ஆகுது? சரித்திரத்துல எந்த வரிசையிலுமே நின்னது கிடையாது. இங்க என்ன ஒருத்தரும் இல்ல? நம்ம மதிப்பு புரியுதா இல்லையா இவங்களுக்கு? பரலோக நுழைவாயிலில் அமைதி காக்கவும். உங்கள் சாட்சியை அறிவித்தால் பரலோகில் உங்களுக்கு அனுமதி உண்டா இல்லையா என்று தெரியப்படுத்துவோம். முதல்ல ஜீவ புத்தகத்துல செழி பார்க்க உங்க பேர் சொல்லுங்க. இந்த கைகூலிங்களே இப்படிதான். இவ்வளவு நேரம் காக்க வச்சதும் இல்லாம என்கிட்டயே என் பேரை கேக்குறீங்களா? நான்லாம் ஒரு இடத்துலயுமே நின்னது கிடையாது. எனக்காக தான் அம்பானில இருந்து உங்க சபை ஐயா வரைக்கும் மணி கணக்குல நிப்பாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த அடிமட்ட லெவல் கிட்ட எல்லாம் பேசி எனக்கு பழக்கம் கிடையாது.
உங்க ஹெட் யாரு? கொஞ்சம் பொறுமையா எழுங்க. உங்க பேரு மட்டும் சொல்லுங்க. திரும்பவுமா கேக்குறீங்க? அதுவும் ஏன் பேரை ஏன் கிட்டேவா? ஜே தெரியாதவங்க இந்த பூமியிலே இல்ல. பஸ்ல இருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும், ரைஸ் மில்லுல இருந்து ரயில் வரைக்கும், ஏன் சபையில அடிக்கிற மணில இருந்து பாஸ்டர் நிக்கிற புல்பட்டு வரைக்கும் எல்லா இடத்துலயும் நம்ம பேர் தான் ஜே. பேரு இங்க இல்ல. ஃபுல் பேரு சொல்லுங்க. என் ஃபுல் நேம் ஜப்பமணி ஜெய்சிங். ஜே நல்லா பாருங்க. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த வசனத்தோட முழு உருவமே நான் தான். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யமா வாங்க தெரிஞ்ச எனக்கு இந்த புத்தகத்துல ஒரு சின்ன லைன் வாங்க முடியாதா என் பேருக்கு? இப்பவே சொல்லுங்க, அதுக்கு எவ்வளவு வேணும்? கிரெடிட்டா, டெபிட்டா, மாஸ்டர் கார்டா, விசா கார்டா, இல்ல ஹாட் கேஷா? எவ்வளவு வேணும்? சட்டு புட்டுன்னு சொல்லி வேலையை முடிங்க. சீக்கிரம். உங்கள் போன்றவர்களை குறித்துதான் மத்தேயு 20:24 ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து உரைத்திருக்கிறார். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் விட மாட்டாங்க. நீங்க ஒண்ணுமே கொடுக்காமலே நரக அக்கினியில உங்களுக்கு ஃப்ரீயான ஹாட் ஆயில் பாத் தரோம். வாங்க. ஹா 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 ஹா. பரலோக வாசலுக்கு வரும் அனைத்து மனிதர்களின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். தாங்கள் நுழைவாயில் அண்டை வருவதற்கு பாத்திரவானா என்பதை தங்களை தாங்களே ஆராய்ந்து முன்னேறி வரும்படி அறிவிக்கப்படுகிறது. என்ன இதுவரைக்கும் காணோம்? லைன்ல முன்னாடி போயிட்டே இருக்கோமே. ஆமாப்பா, அம்மா எப்பதான் வருவாங்கன்னு தெரியல. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. ஐயா, கொஞ்சம் முன்னாடி போறீங்களா? நமக்கு ஒரு ஆள் வரணும். நம்மள பத்தி நல்லா தெரிஞ்ச ஆளா இருப்பார் போலயே. போதகரே கனம் பண்ண தெரிஞ்ச விசுவாசி. சரி, நம்ம முன்னாடி போவோம். ஐயா, இங்க நிறைய பேரு தெரிய போல இருக்கே. என்ன மகனே, இப்படி கேட்டு விட்டீர்கள்? 91 சங்கீதம் தெரியாதா உங்களுக்கு? தூதர்கள் என்னை காக்கவும் என் பாதங்களில் இடராதபடி காக்க வேண்டியவர்கள் அல்லவா? நம் பணிவிடைக்காரர்கள் அவர்கள். தூதரே வேலைக்காரன் சொல்றாரு. பெரிய ஆளால் போல. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. எங்க என்னையா ஃப்ரண்ட்ல கூப்பிடுறீங்க? Shall I come forward please? Can you move aside? எங்களுக்கும் இங்கிலீஷ் நல்லா தெரியும். நீங்க கியூல தான் வெயிட் பண்ணியே ஆகணும். ஓ அப்படியா? சாட்சி எல்லாம் இருக்கா? குறை ஒன்றும் இல்லையே. நான் கூறும் தெய்வ வார்த்தை குறை இருந்தால் நிறைவாக்கும். நாங்களும் வார்த்தை எல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கோம். தேவைக்கு அதிகமாவே இருக்கு. பாக்குற ஆளுங்க கிட்ட எல்லாம் வார்த்தை கேட்டு ஏதாவது சொல்லுங்கன்னு நிக்க மாட்டோம். தெளிவா இருக்கா போலேயே. இருக்க கூடாது, கொலை பண்ணுமே. அப்புறம் சாட்சிக்கு தேவையானது இருக்கா மகளே? எல்லாம்
எல்லாம் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர் மூவர். அவர்களின் சாட்சி தெரியுமே, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. நாங்களும் பிரசங்கம் எல்லாம் கேட்போம். ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவருடைய சாட்சி இருக்கா? ஜலமா, ரத்தமா? என்னையா சொல்றீங்க? ஆஹா, குழம்பிட்டாங்களே. இத அப்படியே பிடிச்சு போயிட வேண்டியதுதான். என்னம்மா நீ 1 யோவான் 5:7 வசனத்தை சொன்ன நீ அதுக்கு முன்னாடி வசனம் படிக்கலையா? அதுக்கு தான் போதகர் கைக்குள்ள அடங்கி இருக்கணும். என்னையா சொல்றீங்க? இங்க சர்ச் பைபிள்ல அந்த வசனம் இல்ல போலயே. பாஸ்டர் சொல்லலையே. பார்த்தீங்களா? அதுக்கு தான் என்ன கொஞ்சம் முன்னாடி விடுங்க. நம்ம வேலைக்காரங்க இவங்க. நான் எப்படி ஹேண்டில் பண்ற மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துடுங்க. ஆல்வேஸ் ஃபாலோ த பாஸ்டர், ஓகே? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நீங்க முன்னாடி போங்க. என்ன இது, ஜீவ புத்தகமா? ஜீவனுள்ள பேர் என் பேர், ஜீவ சகாயம். நான் உள்ள போறேன். என் இயேசு எனக்காக காத்திருக்கார். இல்ல, உங்க பேரு இங்க இல்ல. ஜீவ புத்தகத்துல ஜீவ சகாயம் பேர் இல்லையா? இது என்ன சத்ருவின் போராட்டமோ? நான் ரெவரண்ட், ஆல் இந்தியா பாஸ்டர் அசோசியேஷன் தலைவர். சரியா பாருங்க. இல்ல, நிச்சயமா உங்க பேரு இங்க இல்ல. எபேசியர் 4:13 இல் சொன்னபடி என்னை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷகராகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பரலோக ராஜ்யம் எங்களுடையது. மத்தேயு 7:22 கூறியபடி நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று கூறலாம். ஆனாலும் நீங்கள் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இல்லாதபடியால் உங்களை பார்த்து அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விற்று அகன்று போங்கள் என்று சொல்வார். வாங்க வாங்க, மீதி போதனையே நாங்க உங்களுக்கு நரகத்துல செய்கிறோம். பரலோக வாசலுக்கு வரும் அனைத்து மனிதர்களின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். தாங்கள் நுழைவாயில் அண்டை வருவதற்கு பாத்திரவானா என்பதை தங்களை தாங்களே ஆராய்ந்து முன்னேறி வரும்படி அறிவிக்கப்படுகிறது. பாஸ்டருக்கு இந்த நிலைமையா? அவ்வளோ பேசின போதே நான் நினைச்சேன், சரி நம்ம போய் நமக்கு ஒரு செக்கிங்க போடுவோம். உங்க பேரு என்ன? என் பேரு எப்சிபா. அப்பா பேரு ஆசீர்வாதம். அம்மா பேரு பாக்கியம். வீட் நம்பர் 1, 2, 3. இந்த மாதிரியே பேரு இங்க இல்லையே. கன்ஃபார்மா இல்லல்ல? கன்ஃபார்மா இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. ஒரு ப்ரெஷர்லயே இருந்தேன், இப்போதான் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஏன் இப்படி சொல்லுவீங்க? ஒண்ணுமில்ல எப்சிபா, என் பேரே இல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரி பேரு. நான் இங்க வராட்டாலும் அவ இங்க வந்துட கூடாது, பாத்தீங்களா? அதான் ஒரே ப்ரெஷர், மண்டை வலி. நம்ம பேர் இப்போ பாருங்க, என் பேரு எமிலி. பாருங்க பாருங்க. இல்ல, எமிலி பேரு இங்க இல்ல. என்னையா, ஒழுங்கா பாருங்க. எப்சிபா இல்லாத இடத்துல தான் இந்த எமிலி இருப்பா. அதனால என் பேரு நிச்சயமாவே இருக்கும். நல்ல கூடு ஒரு தடவை பாருங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக
என்ற பிரதான கற்பனையை கடைபிடிக்காத உங்கள் பெயர் நிச்சயம் ஜீவ புத்தகத்தில் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரைய தானே உனக்கு பிடிக்கல. எங்க கூட வந்தா எவ்வளோ ஐயோ அம்மானோ கத்துனாலும் பக்கத்து வீடு என்ன பக்கத்து நாட்டுக்கே கேட்காது. நீ ஃப்ரீயா ப்ரெஷர் இல்லாம என்ஜாய் பண்ணலாம். வாங்க. ஹா 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 ஹா. பரலோக வாசலுக்கு வரும் அனைத்து மனிதர்களின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். தாங்கள் நுழைவாயில் அண்டை வருவதற்கு பாத்திரவானா என்பதை தங்களை தாங்களே ஆராய்ந்து முன்னேறி வரும்படி அறிவிக்கப்படுகிறது. தலைவரே, ஆள் நல்ல டிப்டாப்பா இருக்கீங்க. பெரிய அறிவாளியா இருப்பீங்க போல. நீங்க முன்னாடி போங்க, நமக்கு ஒரு ஆள் வரணும். Oh, is it so? Okay, if you say so, you see, I'm a gentleman. Excuse me, any registration பண்ணணுமா இந்த என்ட்ரன்ஸ்ல? Very important conference போலங்க. Must be. ஆடா, நானே ஆட்டோமேட்டிக்லி கரெக்டா வந்துட்டேன். Okay, fine. By the way, my name is Mr. Arivimadi. It means full of knowledge. You know, you get that only from lots of education. Oh, sorry. உங்களுக்கு இங்கிலீஷ் புரியுமா? அப்படின்னா படிச்சு அது என் பேர்லயே இருக்கு. இல்ல, உங்க பேரு இங்க இல்ல. What is this? No way. Please check properly. நல்ல பாருங்க. Not only my name. என்னோட நேமுக்கு பின்னாடி வர குவாலிஃபிகேஷன் எல்லாம் சேர்த்து பாருங்க. 4 MA, 2 MSc, double PhD, you know, and also the Holy Bible. அது கூட நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன். Most importantly, the greatest wise man of all times, Solomon. தெரியுமா? அவருக்கு ஈக்குவலான பர்சன் நாதா. அந்த சொலமோன் தான் பிரசங்கி 12:12 அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று கூறுகிறார். மேலும் அந்த கல்வி தேவ நாமத்தை மேன்மைப்படுத்துவதே அல்லாமல் தன்னை தானே பெருமை கொள்ள செய்யுமானால் கர்த்தர் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்னும் நீ படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஹாட்டான சூழலில் 4 டிகிரி படிக்கலாம். வாங்க. பரலோக வாசலுக்கு வரும் அனைத்து மனிதர்களின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். தாங்கள் நுழைவாயில் அண்டை வருவதற்கு பாத்திரவானா என்பதை தங்களை தாங்களே ஆராய்ந்து முன்னேறி வரும்படி அறிவிக்கப்படுகிறது. நீங்க முன்னாடி போங்க, நமக்கு ஒரு ஆள் வரணும். ஏன் இப்படி பின்னாடி போறீங்க? கொஞ்சம் இங்க வாங்க. உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு ஆபிரகாம். இது என்னோட பையன் ஈசாக். என் மனைவி சாராள். அவளுக்கு தான் வெயிட் பண்றோம். உங்க பேரை கேட்டானா உங்க பேரை மட்டும் சொல்லணும். ஆபிரகாம், உங்களுக்கு சாட்சி இருக்கா? சாட்சியா? அது என்னோட
மனைவிக்கு தான் தெரியும். அவதான் சர்ச்சில் சாட்சி சொல்வா. சொல்லடா, சும்மா பார்க்காத. ஆமா ஆமா, அம்மா தான் எல்லா பிரேயருக்கும் போவாங்க. அவங்க தான் சாட்சி சொல்லுவாங்க. எல்லா நேரமும் வேத வாசிச்சுட்டு இருப்பாங்க. மூச்சுக்கு 300 தடவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அம்மா வந்துடுத்தோம். இந்த மாதிரி சின்ன வேலை தான் அவ செய்வா. ஆனா மிஸ் பண்ணாம காணிக்கை கொடுக்கறது யாரு? சண்டே ஆனா ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துருவேன். சர்ச்ல ஒரே காரியம்னா முன்னாடி செய்யறது யாரு? நான் தானே. நம்ம இல்லைன்னா சபையே அசையாதுல்ல. ஆமா ஆமா, எங்க அப்பா தான் சர்ச்சிலே மெயின். பரிசுத்தர் ஆவியின் சாட்சி இருக்கா? யோவான் 3:5 கூறினபடி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உள்ளது. ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் எடுக்கும் போதே நான் பிறந்துட்டேன். ஜெபம் ஜெபம்னு உட்கார்ந்துட்டு என் மனைவி ஆவியினாலே பிறந்துட்டா. அவ இதோ இப்ப வந்துடுவா. கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுதுல்ல. மனைவியோட பரிசுத்த ஆவி எனக்கும் தான். என்ன ஒரு வெளிப்பாடப்பா, எனக்கு அப்படியே புல் அரிக்குது. ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ரோமர் 14:12 உரைக்கப்பட்டுள்ளதல்லவா? உங்களுக்குரிய சாட்சி உங்களுக்குரியது, உங்கள் மனைவிக்குரிய சாட்சி உங்கள் மனைவிக்குரியது. ஆகையால் உங்களுக்கு இங்கு இடமில்லை. வருவீங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீ எதிராக்கினில அப்பா பெருமை பேசலாம். ஐயா, நீங்க அந்த காலத்துல யாருக்கு வெயிட் பண்ணணுமோ பண்ணலாம். வாங்க வாங்க. ஹா 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 ஹா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்தவரே நீர் வாரும். ஐயா, என்னையா பார்த்து சொன்னீர்கள். நான் ஒரு ஏழ்மையான கிறிஸ்தவன். நான் மிகவும் ஏழ்மையானவன். என் முன் சென்றவர்களை பார்க்கிலும் நான் ஒன்றுமே இல்லாதவன். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தீர். உம்மை அநேகத்திற்கு அதிகாரியாய் வைப்பார். நம் எஜமானனின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கலாம். கிறிஸ்துவின் பின் சென்றதால் இந்த உலகத்தாலே தள்ளப்பட்டேன். சிறுமையும் எளிமையும் ஆன எனக்கு இந்த பரலோகத்தில் இடம் தந்த தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பவரே, உம் வருகையில் பரலோக ராஜ்யம் களி கூறுகிறது. பரலோக வாசல் நடிகர்கள் தேவதூதன் ஆஷிகா, தேவதூதன் ஜோயானா ஷெரில், ஐஸ்வர்யவான் ரிஜோ ரக்ஷன், போதகர் ஷான் ஜெக்கரியா, அயலானை நேசிக்காத எமிலி ஜோயானா கிரேஸ், அதிகம் படித்தவர் பெசிலேல்,
தந்தை ஜூடா. மகன் ஜாக் ராபர்ட். பரலோகவாசி ஆன்வி. சாத்தான் ஜாக் ஸ்டீவ். சாத்தான் திவ்யா. angel. I live in heaven. I am fulfill everyone's wish.
So I wish you a happy Christmas, happy New Year. Thank you. Good evening, everyone. I am King David. I was a shepherd who killed a lion and a bear. Jesus gave me the strength to kill the giant Goliath. Jesus called me the man after his own heart. Now let me introduce my son to come. Solomon. Good evening, everyone. I am King Solomon. I am the favorite son of my daddy, King David. I tell my Lord to give me more wisdom. I build a church for my Lord. I written 3 books and the Bible. Come, my dear son, let's pray to God. Thank you, everyone. Hi everyone, Joseph is my name, loved by my father but hated by my brothers. Thank you. மேரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஜீசஸ் வராங்க, அதனால நிறைய வேலை இருக்கு. நீயும் வா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஓ ஓகே மார்த்தா. ஹாய், ஜீசஸ் வந்தாச்சு. மேரி நாங்கள் கிச்சனில் தனியாக வேலை செய்கிறேன், நீயும் வா, எனக்கு ஹெல்ப் பண்ணு. இல்லை மார்த்தா, எனக்கு ஜீசஸ் பேசாத கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாம் மேரி, அதான் நம்மளை விட்டு இருப்பிடாத நல்ல பங்கு. தேங்க்யூ. Praise God, uncles and aunties and my dear friends. I am David, up shepherd boy, turned king of Israel. From my humble beginning, God chose me to be a leader among His people. Though I face many challenges and battles, God's mighty hand was upon me. He helped me, He guided me, and He gave power and courage to fight the big giant Goliath, the Philistines' warrior. Just a one slingshot. I wrote Psalms pouring out my heart and seek God's favor for all my mistakes. By the grace of God, I found mercy in the eyes of the Lord and became a repentant servant of God, a man after God's own heart. Thank you. நான் ஒரு மீன் வயிற்றிலே 3 நாளைகள் இருந்தேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் கிருபையினால் அந்த மீனை கரையை துப்புகிறது. நான் யார் தெரியுமா? நான் தான் யோனா. தேங்க்யூ. நான் தான் எஸ்தர். நான் பாரசீகத்தின் ராணி. என் கணவர் ஆகாஸ்வேரு. என் தந்திரத்தினால் யூதர்களை ஆமானிடத்திலிருந்து காப்பாற்றிவிட்டேன். உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். எஸ்தர் 5:6. I am Rebecca from Syria. Thank you. I am Daniel from Judah. King Nebuchadnezzar took me to Babylon. I was faithful to God and prayed 3 times a day.
I prayed to God because then they put me in lions' den. God protected me from the lions. Thank you. Do you pray to God? Thank you. நான் தான் எஸ்டர். என் ஜனத்துக்காக திருப்பிலே நின்றேன். தேங்க்யூ. நம் இந்தியாவின் சரித்திர நாயகர்களை சற்று திரும்பி பார்ப்போமா? அவர்களது விசுவாச வாழ்க்கை, கர்த்தருக்கான வைராக்கியம், பேரன்பு, அர்ப்பணிப்பு, அயரா உழைப்பு, களப்பணி எப்படி இருந்தது தெரியுமா? புதிய கலாச்சாரம், புதிய மொழிகள், அதிக வெப்பம், வித்தியாசமான உணவு பழக்கம், புதிய வாழ்க்கை சூழல், பணப்பற்றாக்குறை, எதிராய் சூளுரைக்கும் கைகள், இவைகளுக்கு மத்தியில் கிறிஸ்துவின் அன்பை தமது கிரியைகள் மூலம் நம் இந்தியாவில் நமக்காக வெளிப்படுத்தியவர்கள். முழங்காலில் நின்று ஜெபித்து முழங்காலில் நின்று ஜெயித்தவர்கள். அவர்கள் கனவுகளை களைந்து நம் கனவுகளை சுமந்தவர்கள். ஏழை எளிய இயலா மக்களுக்கு செய்யும் சேவை அது இயேசுவுக்கு செய்வது என்கிற எண்ணம் கொண்டவர்களாய் திகழ்ந்த சரித்திர நாயகர்கள் இதோ உங்களது கண்களுக்கு முன்னதாய். எமி கார்மைக்கேல், இவர்களை குறித்து நீங்கள் அறிவீர்களா? இவர் 1867 டிசம்பர் மாதம் 16 வட அயர்லாந்தில் டேவிட் கேத்ரின் தம்பதியினருக்கு பிறந்தவர். தமது 27வது வயதில் ஊழியத்திற்கு புறப்பட்டு போ என்கிற அழைப்பின் தொனியுடன் நம் இந்தியாவில் பெங்களூரு பகுதிக்கு வந்தவர். திருநெல்வேலியில் உள்ள தாமஸ் வாக்கர் என்கிற CMS ஊழியக்காரர் மூலம் தமிழை கற்றுக்கொண்டு இந்திய கலாச்சார ஆடை அணிந்து காஃபியினால் தன் முகத்திற்கு சாயம் பூசி இந்தியரில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொண்டவர். இந்தியாவில் காணப்பட்ட ஜாதி முறைமைகள், உடன்கட்டை ஏறுதல், சிறு பிள்ளைகளை தங்கள் கடவுளுக்கென்று கல்யாணம் செய்து வைக்கப்படும் தேவதாசி முறைமைகள், இவைகளை பார்த்து அதிர்ந்து போனவர். கோயில் நிர்வாகிகள், செல்வந்தர்கள், மேல்வர்க்கத்தின் பாலியல் இச்சைக்கு அடிமைகளாக்கப்பட்டிருந்த பெண் குழந்தைகளுக்காக உயர் ஜாதி ஆணாதிக்க நபர் மேல்மட்ட அதிகாரிகளோடு போராடி பல முறை கோர்ட்டு வாசலில் நீதிக்காக காத்திருந்த விழிகள் அது. 1000க்கும் மேற்பட்ட தேவதாசி குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தாயாக இருந்து அடைக்கலம் கொடுத்து இயேசுவின் அன்பை காண்பித்தவர். 1951 ஜனவரி 18 இந்தியாவில் தனது உலக பயணத்தை முடித்தவர். நான் ஒரு மாமிச பிண்டமாய் அழியாமல் உமக்காய் அறியும் நெருப்பாக என்னை மாற்றும். வில்லியம் கேரி, இவர்களை குறித்து அறிவீர்களா நீங்கள்? 1761 ஆகஸ்ட் மாதம் 17 எட்மன் மற்றும் எலிசபெத் கேரி தம்பதியினருக்கு மகனாக இங்கிலாந்தில் பிறந்தவர். சொந்த தேசத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளியாய் இருக்கும் போதே வேர்ல்டு மேப்பில் இந்தியாவுக்காக ஜெபித்தவர். 1793 ஜூன் மாதம் 13 தனது மனைவி 4 குழந்தைகள் மைத்துனி என குடும்பமாக சுவிசேஷம் அறிவிக்க கல்கத்தா வந்திறங்கினார். தன் கடற்பயணத்தின் போதே இந்தியாவின் வங்க மொழியை கற்க ஆரம்பித்து சுமார் 6 ஆண்டுகளுக்குள் புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்த்து முடித்தவர். இந்தியாவில் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் புதிய ஏற்பாடு, 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் முழு வேதாகமும் என மொழிபெயர்ப்பு செய்தவர். இக்காலகட்டத்தில் தான் தன் குடும்பத்தினரின் ஒன்றன் பின் ஒன்றான இறப்புகள், மொழிபெயர்ப்பு கைப்பிரதிகள் தீக்கரையாக்கப்பட்ட சூழ்நிலைகள், இவைகளை எல்லாம் சகித்து கொண்டவர். உடன்கட்டை ஏறுதல், உயிர் பலிக்காக பச்சிளம் குழந்தைகள் கங்கை நதியிலே தூக்கி வீசப்படுதல், தேவதாசி முறைமைகள் போன்ற கொடிய மூட பழக்கங்கள் விலகிட அரும்பாடுபட்டு சக்தி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர். 41 ஆண்டுகள் அவரது மிஷனரி பயணத்தில் ஒரு முறை கூட தன் சொந்த நாடான இங்கிலாந்து செல்லாமல்
1834 ஜூன் மாதம் 9 இந்தியாவிலே தனது உலக பயணத்தை முடித்தவர். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யுங்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸ் இவர் நம் இந்தியாவின் சுவிசேஷத்திற்காக மரித்த இரத்த சாட்சி. இவரை குறித்து நீங்கள் அறிவீர்களா? இவர் 1941 ஜனவரி 18 ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாண்ட்ஸில் உள்ள ஃபார்ம்சூட்ஸில் வில்லியம் மற்றும் எலிசபெத் ஸ்டெயின்ஸ் தம்பதியினருக்கு பிறந்தவர். 1965 தனது 24ஆம் வயதில் ஒடிசாவின் பரிபடா என்கிற பகுதியில் EMSM என்ற அமைப்பின் கீழிருந்த லாப்ரசி ஹோமில் உதவியற்று ஒதுக்கி ஓரம் கட்டப்பட்ட தொழுநோய் மக்களின் மத்தியிலே மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் இருவருமாக சேர்ந்து பணி செய்து வந்தனர். ஒடிசா சந்தாளி மொழிகளை கற்று சுவிசேஷக பணியையும் செய்து வந்தவர். ஹோ இன மக்களின் ஹோ மொழியையும் கற்று வேதாகம மொழிபெயர்ப்புக்கு உதவியாக இருந்தவர். வறுமையில் காணப்பட்ட மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்திற்காக பாய்கள் மற்றும் கூடைகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்தவர். 1999 ஜனவரி 22 மனோகர்பூரில் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு முகாமில் கலந்து கொண்டு இரவு வீடு திரும்பும் வழியில் தங்கள் வாகனத்தில் அதிகாலை நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அவர் தன் 2 குழந்தைகளுடன் சில மதவாதிகளால் வாகனம் தீயினால் கொளுத்தப்பட்டு சுவிசேஷகத்தின் நிமித்தம் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். பாடுபட்ட கிறிஸ்துவுக்காக கொலேசியர் 1:24 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இன்றளவும் பாடுபடும் எத்தனையோ கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ ஊழியர்களும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த பூமியிலே நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. அதில் கிறிஸ்துவின் அன்பை கிரியைகள் மூலம் வெளிப்படுத்துகிறோமா? அப்படி கிறிஸ்துவின் அன்பை தன் வாழ்க்கையிலே பிரதிபலித்து காண்பித்த ஒரு குடும்பத்தின் உண்மை சம்பவத்தை காண்போமா? 1904 ஸ்பிரிச்சுவல் ரிவைவல்ஸ் இன் வேல்ஸ் கண்ட்ரி. இதன் விளைவு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கடல் கடந்து அறிவிக்க புறப்பட்டனர். இவர்கள் நம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியை தெரிந்து கொண்டு பல மலைவாழ் மக்களை உள்ளடக்கிய நாகா என்கிற பழங்குடி மக்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க தொடங்கியதின் பலன்தான் ஒரு குடும்பம். இவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். அவர்கள் சமுதாய வழக்கப்படி தங்கள் வாழ்நாளில் எத்தனை உயிரோடு இருக்கும் மனிதர்களின் தலைகளை சேகரிக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் தன் மனைவியை பாதுகாக்கும் வலிமை கொண்டவனாய் அளவிடப்படுவான். இதனால் இங்குள்ள வாலிபர்கள் தன்னால் இயன்றளவு மனித தலைகளை வெட்டி தன் வீட்டு சுவரில் மாட்டி வைப்பார்கள். இவர்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாகா பழங்குடி குடும்பம் என்ன செய்தது, அவர்களுக்கு என்ன நேரிட்டது என்பதை நம்முடைய பிள்ளைகள் விளக்கி காண்பிப்பார்கள். காண்போமா? என் ஜனங்களே, நம் கோட்டைக்குள்ளே யாரோ சிலர் புகுந்து மனதை மயக்குகிறார்களா? நம் வீரர் கோட்டைக்குள் தலைகளை பறித்து தரையிலே பதித்தவன் எல்லாம் இப்போ தாளம் பூக்களை பறித்து தாளத்திலே வைக்கிறானாம். உங்களில் யார் 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 அப்படி செய்து கொண்டிருப்பது? என் கோட்டை குலதெய்வத்துக்கு முன் குனிந்தவன் எல்லாம் இப்போ குட் பை சொல்லிவிட்டு கும்பிடுகிறானாம். அந்த அல்லேலூயா கூட்டத்தில் எனக்கு வரும் கோபத்துக்கு தைரியம் இருந்தால் என் முன்னே வாருங்கள்.
நீயே சொல்லு வேண்டாம் வேண்டாம், நீயே சொல்லு. நீயே சொல்லு. சரி. ஐயா, நம்ம கோட்டையில ஒரு குடும்பம் புதுசா ஒரு சாமியை கும்பிடுறாங்க ஐயா. அவன் பேசும்போதே எல்லாரும் பூம்பும் மாடு மாதிரி தலையை ஆட்டுகிறாங்க. நம்ம சாமி குத்தம் வந்தால் எல்லா உசிரும் போயிரும். இப்படியே போச்சுன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க ஐயா. என்று சொல்லுங்கள், இங்கே குழி தோண்டி புதைத்து விடுகிறேன். நானே யார் என்று கண்டறிந்து உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன். சபாஷ்டா வீரா. என்ன எல்லாம் நடக்க போதும். வெளியில போனா சலசலப்பு, உள்ள வந்தா படபடப்பு. என்ன பிதற்றி கொண்டே வருகிறாய்? இல்லையா? இல்லவே இல்லை. மறைக்காதே, உண்மையை சொல். நான் வரும் வழியில் இதே போல ஒருவன் பார்த்தேன். உற்று பார்த்தேன். அவன் உங்களை விட சும்மா செக்க செவேன்னு இருந்தான். அவன் தலை வெட்டி எடுக்க பாய்ந்த வேகத்தில் என் தலை பணிந்து நின்றனையா. அவன் என்னை பார்த்து, இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் உயிரை காக்க தன் உயிரை கொடுத்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் உனக்காய் ஏங்கி நிற்கிறார், நீயும் அந்த இயேசுவை நேசிக்கிறாயா என்று கேட்டு வானத்தை பார்த்து யாரிடமோ எனக்காய் பேசினார். அன்பு ஏந்திய என் கைகள் இப்போது அந்த அன்புக்காய். போதும், நிறுத்திவிடு. நீயும் அந்த பக்கம். ஆமா, இல்லவே இல்லை ஐயா. என் கண் முன்னே நிற்காதே, போய்விடு. நாளைக்கு தானே நம் கட்ட பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு செய். உங்கள் ஈட்டிகளையும் கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். அந்த பிக்காரி குடும்பத்தை என் காலடியில் கொண்டு வாருங்கள். ஆகட்டும். ஏதோ புது கடலாம் பேரு ஏதோ சொன்னாங்களே, என்னடா அது? இயேசு. என்ன சொல்ற? ஐயா, பேரு இயேசுதாயா. நான் இயேசு சாமியை தாயா கும்பிடுறேன். அவர் நல்லவர், அன்பானவர், நமக்காக தான் உயிரையே கொடுத்தவரியா. இதை அவன் வீட்டிலிருந்து கண்டு எடுத்தேன் ஐயா. என்ன இது? இதற்கு என்ன சொல்ல போகிறாய்? இது பரிசுத்த வேதாகமம் ஐயா. நம்ம பேசுற மொழியில எழுதி கொடுத்துருக்காங்க. நம்ம கோட்டைக்கு வந்த ஏசப்பா ஆளுங்க, இவங்கள மிஷினரிகள்னு சொல்லுவாங்களாம். நமக்காக ரொம்ப கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. நமக்காக நிறைய ஆடைகள்லாம் வச்சிருக்காங்க. நம்ம பேசும் மொழிய எழுத படிக்க கற்றுக் கொடுப்பாங்க. நோய் நொடி இல்லாம வாழ வழி சொல்லுவாங்க. காத்து கருப்பெல்லாம் அடிக்காதியா. ஆகாசத்துல நம்மள படைச்ச இயேசுசாமி கிட்ட போகலாம். அங்க சந்தோஷமா இருக்கலாம்யா. போதும், நிறுத்திவிடு. இங்கே பார், இது என் கோட்டை, என் மக்கள், என் குலதெய்வம் தான் உங்களுக்கும். இதை மீறினால் என் நீதி உன்னை கொன்று போடும். வேண்டுமானால் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். நீ சொன்ன இயேசு தெய்வத்தை மறுத்தடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடி போய்விடு. எப்படி நீண்டாம் என்று சொல்லுவேன்? நமக்காக அவர் தம் உசிரையே கொடுத்திருக்கிறார். என்னை நேசித்தவர் உங்களையும் நேசிக்கிறார். ஐயா, இந்த என் அறியாமையால் இந்த 2 கைகளால் எத்தனையோ கொலைகளை செய்தேன். ஆனாலும் அந்த உத்தமர் என்னை மன்னித்து பாதாளத்துக்கு விலக்கி பரலோகத்திற்கு சொந்தமாக்கி இருக்கிறார். நாம் செய்து கொண்டிருப்பது பெரிய பாவம் ஐயா. எனக்கேவா? என்ன திமிரு பேச்சு! இவன் திருந்து போவதில்லை. என்ன வேடிக்கை பார்க்கிறாய்? கொஞ்சம் போடு இவன் பிள்ளைகளை. அப்போது பார்ப்போம் இவன் அன்பு, விசுவாசம், பரலோக நம்பிக்கை.
இயேசுசாமி, நீங்க தான் என் பிள்ளைங்களுக்கும் அப்பா. மண்டையில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஐயா 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 ஐயா, நான் இயேசுவின் பின்னே போக துணிந்து விட்டேன் ஐயா. இனி பின்னோக்க மாட்டேன், பின்னோக்கி பார்க்கவே மாட்டேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே. இன்னமுமா வைராக்கியம் காட்டுகிறாய்? இனி உன் அருமை மனைவியும் இழக்க போகிறாய். சாமி, சொல்லப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. நமக்காக மறித்த ஏசப்பாக்காக நானும் மறிக்கிறேன். நான் பரலோகத்தை காணுவேன். இவன் கண் முன்னே இவளையும் கொன்று போடுங்கள், ஈட்டிக்கு இரையாகட்டும். யாரில்லை என்றாலும் ஈஸ்வரி மட்டுமே பின்தொடர்வேன். பின்னோக்கவே மாட்டேன், பின்னோக்கவே மாட்டேன். யாரில்லையே நீனும் பின்தொடர்வேனே, யாரில்லையே நீனும் பின்தொடர்வேனே, யாரில்லையே நீனும் பின்தொடர்வேனே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உன்னையாவது காப்பாற்றிக் கொள்ளு. உன் உசிர் மீது ஆசை இல்லையா? பார், உன் தெய்வம் அவர்களை காப்பாற்றிக் கொள்ளவில்லை, செத்தே போய்விட்டார்கள். இல்லை ஐயா, இல்லை, ஒருபோதும் அப்படி சொல்லிக் கொள்ளாதீர்கள். நாம் செத்துப்போன சரீரம் மண்ணுக்குத்தானே சொந்தம். ஆனால் என் சாவாமையுள்ள ஆத்மா என் இயேசுவுக்குத்தானே சொந்தம். இங்கே செத்து அங்கே பிழைத்திருப்பேன். என் மனைவியும் பிள்ளைகளும் பிழைத்திருப்பார்கள். இப்போதும் எனக்காக சிலுவை சுமந்த இயேசுசாமியை தான் காண்கிறேன். பின்னோக்கி பார்க்க மாட்டேன், பின்னோக்கி பார்க்கவே மாட்டேன். நானும் சிலுவையையே விரும்புகிறேன். என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுசாமிக்கு. என்ன வேடிக்கை பார்க்கிறாய்? கொஞ்சம் போடு இவனையும். இயேசுப்பா, 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 இயேசுப்பா. சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என்றான், அன்பு என்றான், ஏதோ விசுவாசம் கூட சொன்னானே, வேற ஏதோ சொன்னானே, சிலுவை கூட சொன்னானே. எத்தனை தலையை எடுத்திருப்பேன். அத்தனை பேரும் பயத்திலே செத்து போனாங்க. ஆனால் இவன் மட்டும் எதுக்குமே பயப்படவில்லையே. குழந்தைகள் கூட எனக்கு பயப்படவே இல்லை. அவன் மனைவியும் நான் நம்பும் சக்திக்கு பயப்படவே இல்லையே. தலைகளை வெட்டுகிறவன் தன் தலையை கொடுக்க துணிந்திருக்கிறான் என்றால் இவன் சொன்னான் இயேசு சுவாமி தான் உண்மையான சக்தியா, உண்மையான தெய்வமா? எனக்கு குழப்பமாகி இருக்கிறதே. ஐயா, நான் உங்களுக்காக இயேசு சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கட்டுமா? சரி, வேண்டிக்கொள். இயேசுவே, நீர் ஒருவரே உண்மையான தெய்வம்,
என்பதை நானும் அறிவேன். எனக்கும் உங்களை வெளிப்படுத்தி கொடுத்தது போல எங்கள் தலைவனுக்கும் வெளிப்படுங்க, எங்கள் ஜனங்களுக்கும் வெளிப்படுங்க. எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. உம்முடைய சொந்த ஜனங்களாக இருக்க உதவி செய்யுங்க. நன்றி, நன்றி. இயேசு ஒருவரே உண்மையான தெய்வம். இயேசு ஒருவரே உயிருள்ள தெய்வம். இயேசு ஒருவரே உண்மையான தெய்வம். இயேசு ஒருவரே உயிருள்ள தெய்வம். இயேசு ஒருவரே உண்மையான தெய்வம். இயேசு ஒருவரே உயிருள்ள தெய்வம். மிஷனரி ஸ்கிட் நடிகர்கள் இரத்த சாட்சி தந்தை பெனிட்டா, இரத்த சாட்சி தாய் ஷானு நெல்சன், இரத்த சாட்சி பிள்ளை ஜெனிஃபா, இரத்த சாட்சி பிள்ளை ரியானா, ஊர் தலைவர் பென்வின் ஜோயல், வீரன் 1 சில்வியா ஷானு, வீரன் 2 ஷெகினா குளோரியா, வீரன் 3 ராண்டன் ஸ்டேன். Trust in God alone, we will stand. Stand upon His word, and whatever comes our way, we are strong and we are brave. He is truth to be our guide through the day, and the darkest night our God will give us strength. We are strong and we are brave, and we will stand together, stand forever. We will stand strong, standing up for God each day. We will stand strong. Hey! 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 We will trust in God alone, we will stand. Stand upon His word, and whatever comes our way, we are strong and we are brave. His truth to be our guide through the day, and the darkest night our God will give us strength. We are strong and we are brave, and we will stand together, stand forever. We will stand strong, standing up for God each day. We will stand strong, we will stand together, stand forever. We will stand strong, standing up for God each day. We will stand strong. Hey! 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 சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாய்மடியில் தரை சாய்ந்ததானா, இங்கு தாய்மடியில் தரை சாய்ந்ததானா. கொடியும் மணிலும் கொட்டினதே, மகனும் கொட்டினிலே
மக்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனே சுநாதருக்கு வான்மொழி சுடுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மாட்சியை விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபையார் அனைவரும் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை கண்டு களிகூர்ந்திருப்பீங்கன்னு கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் பிள்ளைகள் மிகவும் மகிழ்ச்சியான நேரம், பரிசளிக்கும் நேரம். இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகள் அநேக காரியங்களில் பங்கு பெற்றாங்க. அகாடமிக்ஸ் மாத்திரம் இல்லை, லெசன்ஸ் மாத்திரம் கிடையாது. அவர்களுடைய பாடல் திறமை, வரைகிற திறமை, ட்ராயிங், பைபிள்லேருந்து நிறைய வசனங்கள் படிக்கிறதாகட்டும், அது குறித்து குவிஸ், இது மாதிரி நிறைய காரியங்களில் பிள்ளைகள் பங்கெடுத்து கொண்டார்கள். அதற்கெல்லாம் பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கும் நேரம்தான் இது. பரிசளிப்பதற்காக பிரதர் சாலமன், பிரதர் ஞானதாஸ், பிரதர் தாமஸ் அண்ட் பிரதர் ஜோஸ் தயவாக காத்திருந்து பிள்ளைகளுக்கு பரிசுகளை அளித்து உற்சாகப்படுத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். முதலாவதாக பிள்ளைகள் காம்படிஷன்ஸ்க்காக ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அவங்க கலந்து கொண்ட காம்படிஷன்ஸ் என்னென்னா சிங்கிங், கலரிங், பைபிள் இண்டெக்ஸ், ஸ்டோரி டெல்லிங், பைபிள் குவிஸ், மெமரி வர்ஸ், அகாடமிக்ஸ் எக்ஸாம். இந்த எல்லா காரியங்களுக்காக பிள்ளைகள் அவங்களோட எந்த வரிசையில் இருக்காங்கங்கிறதையும் அறிவிப்போம். தயவு செய்து கரகோஷத்தோடு பிள்ளைகளை அதிகமாக உற்சாகப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். நர்சரி 1 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருங்க. பிரதர் சாலமனை தயவாக முன்வந்து பரிசளிக்க வேண்டுகிறோம். முதலாவதாக அடோனா அலெக்ஸ், சிங்கிங் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், கலரிங் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், பைபிள் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஸ்டோரி டெல்லிங் செகண்ட் ப்ரைஸ், பைபிள் குவிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், மெமரி வர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். Brendan Zion, singing second prize, coloring first prize, Bible index first prize, storytelling first prize, Bible quiz first prize, memory verse first prize, exam first prize. Diksha Shri, singing second prize, coloring first prize, Bible index first prize, storytelling second prize, Bible quiz first prize, memory verse third prize. Merlin, singing second prize, coloring first prize, Bible index first prize, storytelling first prize, Bible quiz first prize, exam second prize. Nalan Anto, singing second prize, coloring first prize, Bible index first prize, storytelling second prize, Bible quiz first prize, memory verse second prize, exam first prize.
Estonia, singing second prize, coloring first prize, Bible index second prize, storytelling third prize, Bible quiz second prize. Nursery 2 ரெடியா இருங்க. Nursery 2 முதலாவதாக Baron Lennox, singing third prize, coloring first prize, Bible index first prize, storytelling third prize, Bible quiz first prize, memory verse third prize, exam second prize. Braden Zach, singing second prize, coloring first prize, Bible index first prize, storytelling second prize, Bible quiz first prize, memory verse third prize, exam first prize. Ezra Zerubbabel, singing first prize, coloring first prize, Bible index first prize, storytelling first prize, Bible quiz first prize, memory verse second prize, exam first prize. Shanvi Rishona, singing third prize, coloring first prize, Bible index first prize, storytelling second prize, Bible quiz second prize, memory verse second prize, exam second prize. Beginners group ready ஆருங்க. Gleneth Zephan Alva, singing third prize, coloring third prize, Bible index first prize, storytelling second prize, Bible quiz first prize, memory verse first prize, exam first prize. Jane Shifra, singing second prize, coloring second prize, Bible index second prize, storytelling first prize, Bible quiz first prize, memory verse first prize, exam first prize. Miraculin Rosie, singing first prize, coloring first prize, Bible index first prize, storytelling first prize, Bible quiz first prize, memory verse second prize, exam first prize. Rihanna Rajesh, singing third prize, coloring second prize, Bible index first prize, storytelling third prize, Bible quiz first prize, memory verse second prize, exam second prize. Sai Varun, singing third prize, coloring third prize, Bible index second prize, Bible quiz third prize. Sai Varun. Primary group ready ஆருங்க. Anvi Rishon, singing third prize, drawing third prize, Bible index first prize, storytelling first prize, Bible quiz first prize, memory verse second prize, exam first prize. Azaria Basilil, singing first prize, drawing first prize, Bible index first prize, storytelling second prize, Bible quiz first prize, memory verse first prize, exam first prize. Divya, singing third prize, drawing third prize, Bible index third prize, storytelling second prize, Bible quiz third prize. Jack Steve, singing second prize, drawing second prize, index first prize, storytelling second prize, Bible quiz first prize, memory verse second prize, exam first prize. Judah Samuel, singing first prize, drawing second prize, Bible index first prize, storytelling first prize, Bible quiz first prize, memory verse first prize, exam first prize.
Rijo Lakshin, singing second prize, drawing first prize, Bible index first prize, storytelling first prize, Bible quiz first prize, memory verse third prize, exam first prize. Joanna Cheryl, singing second prize, drawing first prize, Bible index first prize, storytelling first prize, Bible quiz first prize, memory verse first prize, exam first prize. Zach Benjamin, singing second prize, drawing second prize, Bible index first prize, storytelling second prize, Bible quiz first prize, exam first prize. Next group, juniors. Ashika Angel, singing first prize, drawing second prize, Bible index first prize, storytelling third prize, Bible quiz first prize, memory verse first prize, exam first prize. Joanna Grace, singing first prize, drawing second prize, Bible index first prize, storytelling second prize, Bible quiz first prize, memory verse second prize, exam third prize. Next, intermediates group. Benita Tybert, singing second prize, drawing first prize, Bible index first prize, speech third prize, Bible quiz second prize, memory verse second prize, exam second prize. Benvin Joel, singing first prize, drawing second prize, Bible index second prize, speech third prize, Bible quiz second prize, memory verse third prize, exam third prize. Charumati, singing first prize, drawing second prize, Bible index second prize, speech consolation prize, Bible quiz third prize. Jennifer, singing second prize, drawings first prize, Bible index second prize, speech second prize, Bible quiz second prize, exam third prize. Joe Nathaniel, singing first prize, drawing first prize, Bible index first prize, speech second prize, Bible quiz second prize, memory verse second prize, exam first prize. Ranton Stain, singing third prize, drawing third prize, Bible quiz consolation prize. Sylvia Shanu, singing second prize, drawing first prize, Bible index first prize, speech first prize, Bible quiz first prize, memory verse second prize, exam second prize. Sean Zechariah, singing second prize, drawing first prize, Bible index first prize, speech first prize, Bible quiz first prize, memory verse first prize, exam first prize. Seniors group. Jason Thomas, drawing second prize, Bible index first prize, speech second prize, Bible quiz third prize, exam second prize. Joy Emmanuel, singing second prize, drawing second prize, Bible index first prize, speech first prize, Bible quiz first prize, memory verse first prize, exam first prize. Shanu Nelson, singing third prize, drawing first prize, Bible index first prize, speech first prize, Bible quiz second prize, memory verse first prize, exam first prize. Shekinah Gloria, singing first prize, drawing second prize, Bible index first prize, speech first prize, Bible quiz consolation prize, memory verse first prize, exam first prize. பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினதுக்கு நன்றி பிரதர். Joy Emmanuel, please come to the stage.
ஜாய் இமானுவேலுக்கு ஒரு பரிசு திரும்ப. அடுத்ததாக பிள்ளைகள் பரிசு பெறப்போகிற கட்டம் வந்து வீக்லி மெமரி வர்ஸ். இது வந்து ஒரு தொடர் முயற்சி. பிள்ளைகளுக்கு வருட துவக்கத்திலே வந்து நாங்கள் வந்து போர்ஷன்ஸ் கொடுத்துருவோம். இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் இத்தனை அதிகாரங்கள் படிக்கணும், அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவோம். இது பேரண்ட்ஸோட முயற்சியும் பெரும் பங்களிப்பு இதில் உண்டு. அவங்க எவ்ரி வீக் வந்து பிள்ளைகள் வந்து அவங்க லெசனோட வசனங்கள் இல்லாமல் தனியாக பைபிள்லேருந்து அதிகாரங்கள் படித்து டீச்சர்ஸ்க்கு ரெக்கார்டிங் அனுப்புவாங்க. ஆன்லைன் கிளாஸஸில் கூட பிள்ளைகள் ரொம்ப அழகாக இதை பண்ணாங்க. அதற்காக பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி பிரதர் ஞானதாஸை அழைக்கிறோம். முதலாவதாக நர்சரி 1 குரூப் அடோனோ அலெக்ஸ், செகண்ட் ப்ரைஸ். Brendan Zion, third prize. Adona Alex, second prize. Brendan, third prize. Gleneth கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரணும். Gleneth, please come to the stage. காம்படிஷன் மெடல் மட்டும் வாங்கிட்டு போகணும். Gleneth, come. Memory verse first prize. Gleneth, please come. Now, back to weekly memory verse prize. Merlin, consolation prize. Nursery 1 group, Merlin. Weekly memory verse. Merlin. Nalan Anto, be ready. Nalan Anto. நர்சரி 1 குரூப்பில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக ஒலினா, இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணுற குழந்தை. ஆனால் அவள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா. பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். நலன் ஆண்டோ, கான்சலேஷன் ப்ரைஸ். நலன். அடுத்து நர்சரி 2 குரூப் ஸ்டார்ட் பண்ணலாம். பேரன் லெனக்ஸ், தேர்ட் ப்ரைஸ். Baron Lennox. Braden Zach, second prize. Braden Zach, second prize. Ezra Zerubbabel, first prize. Shanvi Rishona, first prize. Shanvi. Beginners or a weekly memory verse. Gleneth, first prize. Gleneth, first prize. Jane Shifra, first prize. Jane Shifra, first prize. Rihanna Rajesh, second prize.
Miraculin Rosie, third prize. Miraculin. Primary group, Anvi Rishon, first prize. Azaria Bezalel, first prize. Second prize, 3 பிள்ளைங்க வாங்கியிருக்காங்க. ஜாக் ஸ்டீவ், ஜூடா சாமுவேல், ஜோயானா ஷெரில். Second prize, ஜாக் ஸ்டீவ், ஜூடா சாமுவேல், ஜோயானா ஷெரில். Third prize 2 பிள்ளைங்க வாங்கியிருக்காங்க. ரிஜோ ரக்ஷன், ஜாக் பெஞ்சமின். Nalan, please come to the stage. Weekly memory verse, Nalan consolation prize. ஜூனியர்ஸ் குரூப்பில் வந்து இப்போ வீக்லி மெமரி வர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். செகண்ட் ப்ரைஸ் 2 பிள்ளைங்க வாங்கியிருக்காங்க. ஆஷிகா ஏஞ்சல், ஜுவானா கிரேஸ், ஜிவின் தேர்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நத்தானியல், அவங்க இன்னைக்கு வர முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நத்தானியல். இன்டர்மீடியட்ஸ் குரூப் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜோகன், இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணுற பிள்ளை, அவனுக்காக சியர் பண்ணுங்க. செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க பிள்ளைங்க வீக்லி மெமரி வர்ஸ் இன்டர் செகண்ட் ப்ரைஸ் பென்வின் ஜோயல், ஜெனிஃபர், ஜோ நத்தானியல், Jennifer, Joe Nathaniel, Shanu, Sean, be ready. Amma. Sylvia, Shanu, Sean Zakaria. இவங்க எல்லாம் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஷான் ஜெக்கரியா. Seniors group, be ready. Seniors group first prize Joy Emmanuel. Intermediates la sorry. Third prize Benita. Seniors group first prize Joy Emmanuel. Second prize Shanu Nelson. Third prize 2 பிள்ளைங்க Jason Thomas, Shekina Gloria. Jason Thomas, Shekina Gloria. நன்றி பிரதர். அடுத்ததாக முழு அட்டெண்டன்ஸ் ஃபுல் இயரும் ஒரு கிளாஸ் கூட தவறாமல் ஜாயின் பண்ண பிள்ளைங்களுக்காக இப்போ பரிசு கொடுக்க போகிறோம். அதற்காக பிரதர் தாமஸை முன் வரும்படி அழைக்கிறோம். Nursery 1, Adona Alex.
Nursery 2, Shanvi Rishona. Nursery 2, Ezra Zerubbabel. Beginners, Jane Shifra. அடுத்ததாக பிரைமரி பிள்ளைகள், பிரைமரி குரூப்பில் தான் ஹையஸ்ட் ஃபுல் அட்டெண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கரகோஷம். ஜாக் பெஞ்சமின், ஜூடா சாமுவேல், அசாரியா பெசிலில், Jack Steve, Rijo Rakshan, Jack Steve, Rijo Rakshan, Joanna Cheryl, Anvi Rishon, Juniors Group, Ashika Angel, Intermediates, Benita Thibot, Sean Zakaria, Benita Thibot, Sean Zakaria. Seniors, Shekina Gloria. நன்றி பிரதர். இப்பொழுது ஒரு ஸ்பெஷல் அவார்ட் பிள்ளைங்களுக்கு, ஸ்டார் ஆஃப் த இயர். இந்த கடந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் டாப்பர்ஸ், அதாவது லெசன்ஸ் மட்டும் இல்லை, அகாடமிக்ஸ் மாத்திரம் இல்லை, மற்ற எல்லா திறமைகள், இந்த வீக்லி மெமரி வர்ஸ், காம்படிஷன்ஸ், அகாடமிக்ஸ் எல்லாவற்றும் இது கன்சாலிடேட் பண்ணி கிளாஸ்லேருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவர்களை உற்சாகப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு பரிசளிக்கும்படி பிரதர் ஜோஸை முன்வரும்படி அழைக்கிறோம். Nursery 1, Star of the Year, Adona Alex. Nursery 2, Star of the Year, Ezra Zerubbabel. பிகினர்ஸில் நமக்கு 2 நட்சத்திரங்கள் இருக்காங்க. ஜேன் ஷிஃப்ரா, மிராக்லின் ரோசி. ஜேன் ஷிஃப்ரா, மிராக்லின் ரோசி. பிரைமரி, அசாரியா பெசிலில். Juniors, Ashika Angel. Intermediates, Sean Zakaria. Seniors, Joy Emmanuel.
Bible study.